வன்னியர்குல சத்திரியர் எனப்படுவோர் தமிழகத்தில், குறிப்பாக வட தமிழகத்தில் காவிரி ஆற்றின் வடக்கு பகுதிகளில் அதிக மக்கள் தொகையுடனும் மற்ற பகுதிகளில் குறிப்பிட்ட அளவிலும் வாழுகின்ற ஒரு மிகப்பெரிய தமிழ் இனமாகும். இவர்கள் புதுச்சேரி, தெற்கு கர்நாடகம் மற்றும் தெற்கு ஆந்திரா போன்ற பகுதிகளிலும் வாழ்கின்றனர். இவர்கள் தமிழ்நாடு அரசின் இடஒதுக்கீடு பட்டியலில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் உள்ளனர். இவர்கள் முன்னொரு காலத்தில் பள்ளி என்ற பெயரால் அறியப்பட்டனர். வன்னியர் என்ற சொல்லிற்கு பல பெயர்கள் உள்ளன. சமஸ்கிருதத்தில் வன்னி என்னும் சொல்லுக்கு நெருப்பு, தீ என்று பொருள் மற்றும் திராவிடத்தில் வலிமை என்று பொருள்படுகிறது. அதாவது நெருப்பிலிருந்து பிறந்தவர் என்று பொருள்படும். பள்ளி என்னும் சொல்லுக்கு சமஸ்கிருதத்தில் வனம், காடு என பொருளாகும். வன்னி என்னும் பெயரிலிருந்து வன்னியர்கள் தங்கள் ஜாதி பெயரை பெறுகிறார்கள் என்று அல்ஃப் கில்ட் பெல்டில் என்னும் அறிஞர் குறிப்பிடுகிறார். வன்னி என்ற வார்த்தை சமஸ்கிருத மொழியின் நெருப்பு என்று கருதப்படுகிறது. ஆனால் தமிழ் மொழியில் இது ஒரு முக்கியமான மரத்தின் பெயராகும். இது முனிவர்களுடன் தொடர்புடையது. மேலும் புராணங்களுடனும் தொடர்புக்கு இது வழிவகுக்கிறது. வன்னியர் என்ற பெயருக்கு பல மாற்று பெயர்களும் உண்டு. படையாச்சி, பள்ளி, கவுண்டர், நாயக்கர், சம்புவரையர், காடவராயர், கச்சிராயர், காளிங்கராயர், மலவரையர், உடையார், சோளிங்கர் போன்ற 200க்கும் மேற்பட்ட பட்டங்களை கொண்ட ஜாதி அமைப்பாகும் இந்த வன்னியர் ஜாதி. வன்னியர்களின் அடையாளமாக வன்னி மரம் கருதப்படுகிறது. வன்னி மரம் தலவிருட்சமாக தஞ்சை பெரிய கோவிலிலும் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலிலும் உள்ளது. வன்னியர் சமூகம் பற்றி புராணத்தில் சில கதைகள் கூறப்படுகின்றன. இந்து மதத்தின் 18 புராணங்களில் ஒன்றான அக்னி புராணம் என்னும் வன்னியர் புராணத்தில் இவர்களின் தோற்றம் பற்றி கூறப்பட்டுள்ளது. துருவாசகர் முனிவருக்கும் கஜமோகினிக்கும் 2 அசுர குழந்தைகள் பிறந்தனர். அவர்களின் பெயர் வில்வலவன் மற்றும் வாதாபி. இவர்களின் தாயாரான கஜமோகினி என்பவர் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்ட சூரபத்மனின் இளைய தங்கை ஆவாள். வில்வலவனும் வாதாபியும் அகத்திய முனிவரை துன்புறுத்த ஆரம்பித்தனர். இதனால் கோபமடைந்த அகத்திய முனிவர் வில்வலவனை விழுங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. உடனே வாதாபி சிவபெருமானை நோக்கி தவம் செய்து பல சக்திகளையும் பெற்றான். அந்த வலிமையின் மூலம் தெற்கு கடற்கரையின் மையப்பகுதியில் அமைந்திருந்த ரத்னாபுரியை அரசாள ஆரம்பித்தான். பின்னர் மாயனின் மகளான சொக்கன்னியை மணந்தான். இவன் செய்யும் அனைத்து காரியங்களுக்கும் அசுர குருவான சுக்கிராச்சாரியார் துணை இருந்தார். பின்னர் வாதாபி தேவர்களை அதிகம் துன்புறுத்த ஆரம்பித்தான். இதை கண்ட நாரத முனிவர் சிவபெருமானிடம் தேவர்களின் இன்னல்களை கூறினார். அதே சமயம் சம்பு மகரிஷி சிவபெருமானை நோக்கி யாகம் ஒன்றை நடத்தினார். அப்போது சம்பு மகரிஷிக்கு சிவபெருமான் அருள் பாவித்து தன் நெற்றிக்கண்ணில் இருந்து வேர்வை துளியை அந்த யாகத்தில் விழச் செய்தார். யாகத்தில் விழுந்த அந்த நெருப்பில் இருந்து வெள்ளை குதிரையில், கையில் வீர வாளுடன், தலையில் கிரீடத்துடன் ஸ்ரீ வீர ருத்ர வன்னியர் தோன்றினார். சிவபெருமானும் தாய் பார்வதியும் தேவேந்திரனின் மகளான மந்திரமாலையை திருமணம் செய்து வைத்தனர். இவர்களுக்கு 4 வீர ஆண் மகன்கள் பிறந்தனர். அவர்களின் பெயர் கிருஷ்ணவன்னியர், பிரம்மவன்னியர், சம்புவன்னியர், அக்னிவன்னியர் ஆவார்கள். இவர்களுக்கு காந்தா என்னும் துறவியின் 4 மகள்களையும் திருமணம் செய்து வைத்தனர். அவர்களின் பெயர்கள் இந்திராணி, நாரணி, சுந்தரி, சுமங்கலியாகும். வாதாபி அரக்கனை அழிக்க புறப்படும் போது அவருடைய மனைவி மந்திரமாலா போரின் விளைவு என்னாகுமோ என கவலைப்படுகிறார். அதற்கு வன்னியராஜன், என்னுடன் நாய் வருகிறது, நான் போரில் இறந்தால் நாய் திரும்பி வரும், வீட்டில் ஏற்பட்ட காமாட்சி விளக்கு அணையும், மல்லிகைப்பூ வாடும் என்று சொல்லிவிட்டு செல்கிறார். வன்னியராசன் செல்லும் வழியில் ஆறுகள் குறுக்கிடுகிறது.
அந்த ஆற்றை கடந்து சென்று விடுகிறார். ஆனால் நாயால் கடக்க முடியாமல் திரும்பி விடுகிறது. நாயை பார்த்த மனைவி மந்திரமாலா கணவர் இறந்துவிட்டதாக கருதி தாலியை அறுத்து விடுகிறாள். வீட்டில் விளக்கு அணையாததையும் மலர்கள் வாடாதையும் அவள் கவனிக்கவில்லை. போரில் வெற்றி பெற்று திரும்பிய வீரவன்னியராஜன் தன் மனைவி விதவை கோலத்தில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைகிறான். நடந்ததை அறிந்து மீண்டும் தாலி கட்டுகிறான். இப்படி தாலியை அறுத்து கட்டக்கூடிய பழக்கம் வன்னியர்களிடையே இருக்கிறது. இன்றைக்கும் ஆடி 18 அன்று தாலியை அறுத்து கட்டும் சடங்கை பல வன்னியர்கள் செய்கின்றனர். இந்த வரலாறு வன்னிய கூத்து என்ற பெயரில் இன்றும் வன்னியர் மக்கள் வாழும் பகுதிகளில் நடத்தப்படுகிறது. பங்குனி திங்களுத்திரர் தன்னில் பரமன் மூக்கணலல் விழியில் துங்கமா வேர்வை தோன்றிட கரத்திற் தோய்த்து செங்கழு நீரின் மலரை பொங்கமா மகத்திலா குதிரியாற்றிட புனிதனுக்கு வகையிந்தார் வணக்கங் வீரவன்னியர் பூமன்னர் பரிமீது தோன்றினேனே என்று வன்னியர்குல பெருமை பற்றியும் வன்னியர்குல வாழ்க்கை முறை பற்றியும் வன்னியர் புராணம் கூறுகிறது. கம்பர் எழுதிய 9 நூல்களில் சிலை எழுபதும் ஒன்றாகும். இந்த நூலில் வன்னியர்களின் புகழ், பெருமை, வீரம், கலை, பண்பாடு முதலானவற்றை அறிந்து கொள்ள கம்பர் இந்த நூலை எழுதியுள்ளார். படை துணைத் தலைவர் குலச்சிறப்பு விடையுடையார் வரமுடையார் வேந்தர்கோ வனலுடையார் நடையுடையார் மிடியுடையார் நாவலர் மாற்றருள் கொடையார் குடையுடையார் மலைய மன்னர் குன்றவர் பல்லவர் முப்படையுடையார் வன்னியர் பிறரென்ன உடையார் பகிரிரே என்று கம்பரை எழுதியுள்ளார் வன்னியர்களின் பெருமை பற்றி. தமிழ்நாட்டில் 1989ஆம் ஆண்டு கணக்கீட்டின்படி வன்னியர்கள் 65,04,850 பேர் வசித்துள்ளனர். தமிழகத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் இவர்கள் அதிகமாக காணப்படுகின்றனர். வன்னியர்கள் 1980ஆம் ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 10% அதிகமாக இருந்தனர். குறிப்பாக செங்கல்பட்டு, வட ஆற்காடு, தென்னார்காடு மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் 25% அதிகமான மக்கள் இருந்தனர். வன்னியர்கள் பெரும்பாலானோர் விவசாயம் செய்து வருகின்றனர். ஆனாலும் இவர்கள் அரசியல் செல்வாக்கு மற்றும் அமைப்பிலிருந்து பெருமளவில் பயனடைகிறார்கள். தமிழ்நாடு அரசு இடஒதுக்கீட்டு பட்டியலில் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருந்த இவர்களை 1980ஆம் ஆண்டுகளில் பல போராட்டங்களை தொடர்ந்து அதில் வெற்றி கண்டு தற்போது மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவில் உள்ளனர். வன்னியர் சமுதாயத்துக்காக உருவாக்கப்பட்ட வன்னியர் சங்கமானது பின்னாளில் பாட்டாளி மக்கள் கட்சி என்னும் அரசியல் கட்சியாக வளர்ந்து தமிழகத்தில் தற்போது முக்கியமான அரசியல் கட்சிகளில் ஒன்றாக உள்ளது. 2020ஆம் ஆண்டு வன்னியர்களுக்கு 20% தனி இட ஒதுக்கீடு தர வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. அப்போது தமிழக அரசு ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என தெரிவித்தது. ஆனால் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் உள்ஒதுக்கீடு தேவை என கோரினார். அவரின் கோரிக்கையை ஏற்று மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான 20% இடஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கு 10.5% உள் ஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் மசோதா சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டு ஆளுநரின் ஒப்புதல் பெற்று அரசிதழில் வெளியிடப்பட்டது. வன்னியர்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் 10.5% கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் உள் ஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது. சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள் பலர் உருவாகி உள்ளனர். எஸ் ராமசாமி படையாட்சியார் தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி நிறுவனர், மாணிக்கவேலு நாயக்கர் தமிழ்நாடு அரசியல் தலைவர் மற்றும் முன்னாள் அமைச்சர், டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர், காடுவெட்டி குரு அவர்கள் வன்னியர் சங்க தலைவர் மற்றும் தமிழ்நாடு அரசியல்வாதி, வீரபாண்டி எஸ் ஆறுமுகம் தமிழக அரசியல்வாதி மற்றும் முன்னாள் அமைச்சர், வாழப்பாடி ராமமூர்த்தி தமிழக அரசியல் தலைவர் மற்றும் முன்னாள் அமைச்சர், மதுராந்தகம் ஆறுமுகம் தமிழ்நாடு அரசியல் தலைவர், செஞ்சி என் ராமச்சந்திரன் தமிழ்நாடு அரசியல் தலைவர் முன்னாள் அமைச்சர், பன்ருட்டி ராமச்சந்திரன் தமிழ்நாடு அரசியல் தலைவர் முன்னாள் அமைச்சர், துரைமுருகன், ரங்கசாமி
ஜெகத் ரட்சகன், குற்றாலம் கல்யாணம், அன்புமணி ராமதாஸ், முன்னாள் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில இளைஞர் அணி தலைவர் திரு தி. வேல்முருகன் அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி நிறுவனர். இதுபோன்ற எண்ணற்ற தலைவர்கள் வன்னியர் சமுதாயத்தில் உருவாகி அரசியலில் களம் கண்டு வெற்றி பெற்று வருகிறார்கள்.